வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டக்குன்னு ஒரு டிஃபன் தான் பண்ண போறோம். நாம பாசிப்பருப்பு தோசை இல்லை பாசிப்பருப்பு ஊத்தப்பம் எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 2 கப்பு பாசிப்பருப்பு, ஒரு அரை கப்பு இட்லி அரிசி, இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். 2 மணி நேரம் ஊற வச்சு நான் தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, அரிசியும் பருப்பும். இதுக்கு காரத்துக்கு ஒரு 5 பச்சை மிளகா, ஒரு 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 இன்ச்சில் 1 இன்ச்சுக்கு இஞ்சி, தேவையான உப்பு சேர்த்து இப்போ நம்ம முதல்ல இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அங்கே அரைச்சாச்சு. இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாவு நீங்கள் புளிக்க வச்சும் வாக்கலாம், இல்லை இப்போ உடனே வாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல புளிச்ச தயிர் இருந்ததுன்னா நல்ல ஒரு 2 கரண்டிக்கு நீங்கள் புளிச்ச தயிரை சேர்த்துட்டும் வாக்கலாம். இப்போ நான் உடனே தான் வாத்து காமிக்க போகிறேன். அதனால நான் என்ன பண்ணேன்னா ஒரு 2 கரண்டி புளிச்ச தயிர் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி நேத்தி புளிப்பொங்கல் பண்ணோம் இல்லையா, புளிப்பொங்கலுக்கு நான் காரம் போட மறந்துட்டேன். நீங்க பண்ணும்போது வரமிளகா பச்சை மிளகா ரெண்டுமே சேர்த்துக்கலாம், இல்ல வரமிளகா மட்டுமும் சேர்த்துக்கலாம், இல்ல பச்சை மிளகா மட்டுமும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். ஸோ காரம் மட்டும் நீங்க சேர்த்துட்டு பண்ணிடுங்க. மிச்சபடி அளவெல்லாம் கரெக்டா அதே அளவுல பண்ணீங்கன்னா பர்ஃபெக்டா வரும் புளிப்பொங்கல். இப்போ இந்த பக்கம் நம்ம தாளிச்சுக்கலாம். எண்ணெய் விட்டுருக்கேன், கொஞ்சம் கடுகு, கடுகு, கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை நம்ம தாளிச்சாச்சு. பெருங்காயம் இப்போ நவராத்திரி தீபாவளிலாம் வருது இல்லையா, ஸோ நம்ம பெருங்காயம் சுண்டலுக்கு நிறைய யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தீபாவளிக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முறுக்கெல்லாம் பண்ணும்போது இல்லை தட்டை எல்லாம் பண்ணும்போது நிறைய பெருங்காயம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதனால பெருங்காயம் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. திரும்பவும் 10% டிஸ்கவுண்ட் இருக்கு. நீங்கள் அபவ் 299 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கும் இருக்கு. அவங்களோட வெப்சைட்ல போயிட்டு ஜிபிசி, அதாவது கோட் ஜிபிசி 10 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். 10% டிஸ்கவுண்ட்டும் இருக்கு. அபவ் 299 ருபீஸ்க்கு வாங்கினா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியும் இருக்கு. எல்லா டீடைல்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துடுறேன். அந்த ஜிபிசி பெருங்காயமோட ஆஃபர் இன்னிலேருந்து அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஸோ நீங்கள் ஆஃபர் அவைல் பண்ணிக்கலாம். நவராத்திரிக்கு வேணும்னா நவராத்திரிக்கும் வாங்கிக்கலாம், தீபாவளிக்கும் வாங்கிக்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், 10% ஆஃபர் இருக்கு. ஜிபிசி கோட் ஜிபிசி 10 அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா வெப்சைட்டில் ஆஃபர் அவைல் பண்ணிக்கலாம். 299 ருபீஸ்க்கு அபவ் 299 ருபீஸ் வாங்கினீங்கன்னா ஃப்ரீ டெலிவரியும் இருக்கு. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். வேணுங்கிறவங்க ஆஃபர் அவைல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய பாசிப்பருப்பு தோசையும் ரெடி ஆகிடுத்து, எடுத்துடலாம். இந்த பாசிப்பருப்பு தோசைக்கு தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். அதே மாதிரி தக்காளி சட்னி, வெறும் தக்காளி சட்னியும் நல்லாயிருக்கும். எது வேணாலும் தொட்டுன்னு சாப்பிடலாம். மிளகா பொடி கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாசிப்பருப்பு தோசை ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் பாசிப்பருப்பு, அதாவது 2 கப்பு பாசிப்பருப்பு, ஒரு அரை கப்பு இட்லி அரிசி, இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு பச்சை மிளகா, இஞ்சி, கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சி புளிக்க வைக்க முடியும், டைம் இருந்தது அப்படின்னா நல்லா புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வாருங்க. இந்த தாளிச்சு கொட்டுறது ஆப்ஷனல். கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை நீங்க போட்டு தாளிச்சு கொட்டிட்டும் வாக்கலாம். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ புளிக்க வச்சுட்டும் வாக்கலாம். இப்போ உடனே வாக்கணும் போல இருக்கு, டக்குன்னு வாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா புளிச்ச தயிர் இருந்தது அப்படின்னா நல்ல புளிச்ச தயிரை எடுத்துக்கோங்க. ஒரு 2 கரண்டி தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உடனே நீங்க பாசிப்பருப்பு தோசை வாத்திரலாம். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.